அடுத்தது இன்னைக்கு காலையில் ஆல்ரெடி இந்த மெசேஜ்ல இன்னைக்கு சொன்னேன், நம்மளுடைய ரோல் என்ன, சர்ச்சில் வந்து என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு ரோமர் 12 பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து எபேசியர் 4 பார்த்தோம், இன்னைக்கு ರೋಮರ್ 12 இப்போ பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಪಾಲುಗಾರಿಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ರೋಮಪುರ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಿಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ. அதுக்கு முன்னாடி 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ಅದರ ಮುಂಚೆ 3ನೇ ವಚನ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம மைண்ட் எப்படி இருக்கணுமா பாருங்க. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಗಿರಬೇಕಂದ್ರೆ, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானானும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சில் என்ன பண்ணணும்னு நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் ரொம்ப பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமையாய் நம்ம வந்து ಫಸ್ಟ್ ಇದು ನೆನಕೆ ಕೂಡದು அப்படின்னு ವಚನ சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಸಭೆಗೆ ನಾನು ಯಾವುದೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡವನು, ನಾನು ಶ್ರೇಷ್ಠನು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதான், ரொம்ப பெருமைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போறீங்க, யாரும் நான் அழகா பாடுறேன், அழகா மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுற கூடாது. எல்லாரும் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ವಿಶ್ವಾಸத்தை டிஸ்ட்ரிபியூಟ್ பண்ணிருக்காரு ಆಂಡவர். ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಹೇಗೆ ನಾವು ಸಿಹಿಯನ್ನು ಹಂಚುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆಯನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಹಂಚುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಇರತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இப்போ என்ன பண்றோம், விசுவாசம்ன்ற வார்த்தையை வச்சுக்கங்க, இப்போ ஜோப்ல வச்சுங்க. அப்புறம் வந்து நான் எடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் விசுவாசம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಆ ವಿಶ್ವಾಸ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಿಮ್ಮ ಜೇಬಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ, ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀನಿ. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, விசுவாசம் பிளஸ் வரத்தை கொடுத்திருக்காரு, gift கொடுத்திருக்காரு நமக்கு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ವರವನ್ನ ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ பாருங்க, 6வது வசனம் பாருங்க. 6ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2 ஆண்டர் கொடுக்கிறார் நம்மளுக்கு. எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார், கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டர் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ விசுவாசம் வேணும். அப்புறம் ஆண்டர் என்ன பண்றாரு, கிருபையின் தக்க மாதிரி வரத்தையும் கொடுக்கிறார். டிஃபரெண்ட் வரத்தை கொடுக்கிறார் சர்ச்சில் எல்லாருக்கும். ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ವರಗಳನ್ನು ಸಹ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ நம்ம எந்த வரத்தை ஆண்டருக்காக நம்ம யூஸ் பண்றோமோ அது விசுவாசம் இல்லாம நம்ம யூஸ் பண்ணா அந்த வரம் வந்து நம்மளுக்கு ವರ್ಕ್ ಆಗೋದು. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದೇವರು ಯಾವ ವರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದು.